புராணம். பெரிய புராணத்தில் மூர்க்கநாயனார் புராணத்திற்கு அடுத்தபடியாக சோமாசி மாறநாயனார் புராணம் 33வது புராணமாக அமைந்திருக்கின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்டத் தொகையில் 5வது திருப்பாடலான வம்பரா வரிவண்டு என்று ஆரம்பிக்கின்ற திருப்பாடலில் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சோமாசின் மாறநாயனாரை பற்றி பாடியிருக்கின்றார், அருளியிருக்கின்றார். அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் என்ற திருத்தொண்ட தொகையின் அர்த்தம் திரு அம்பர் என்ற பதியில் அவதரித்த சோமாசி மாறநாயனாருக்கும் நான் அடியேன் ஆவேன் என்பது ஆகும். அம்பர் என்பது திருத்தலத்தின் பெயர். அது திரு இன்னம்பர் என்று வழங்கப்படும். அம்பர் மாகாளம் எனவும் வழங்கப்படும். இதன் தல வரலாற்றை நாம் முன்பே விரிவாக சிந்தித்திருக்கின்றோம். அத்தலத்தில் திரு அவதாரம் செய்து வேத ஆகமங்களில் விதித்தவாறு சிவ யாகங்களை நியம நியத்தியாக செய்யும் அந்தணர் சோமாசி என்ற பட்டப்பெயர் வழங்கப்பெற்று வருகின்ற நம்முடைய நாயனார். சோமயாஜி என்பது சோமாசி என்று தமிழிலே வழங்கப்படுகின்றது. அத்தகைய சோமயாகத்தை சிவாகமம் கூறுகின்ற வகையிலே வகுத்து நியமப்படி நடத்தி வருபவர். மாறர் என்பது நாயனாரது இயற்பெயர். எனவே சோமாசி மாறர் என்று நாயனாரது திருநாமம் அமைக்கப்படுகின்றது, வழங்கி வருகின்றது. இவர் செய்த பெரு யாகத்தில் சிவபெருமான் தேவியாரும் தாமும் நீச்ச வடிவத்துடன் வந்து ஹவிஸ்பாகத்தை கொண்டருளினார் என்றதொரு வரலாறு திரு அம்பர் தல மகாத்மியங்களுள் சிறப்பாக வழங்கப்படுகின்றது. அதன் பொருட்டு அம்பர் யாகம் என்ற ஒரு திருவிழாவும் ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இவை தல புராணத்தை பற்றி வழங்கி வரும் வரலாறு ஆகும். அப்படிப்பட்ட அம்பரான் திரு அம்பர் எனும் பதியில் அவதரித்த சோமாசி மாறநாயனாருக்கும் நான் அடியேன் ஆவேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளுகின்றார்கள். மாறனுக்கும் என்று வருகின்றதே, இதற்கு முன் தாம் பாடிய நாயனார்களுக்குள் அடிமைப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்களோடு சேர்த்து சோமாசி மாறநாயனாருக்கும் நான் அடியேன் ஆவேன் என்று இந்த வகையில் தொகை நூலில் திருத்தொண்ட தொகை திருப்பதிகத்தில் பாடி அருளியிருக்கின்றார்கள். இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் 39வது திருப்பாடலில் நம்பியாண்டார் நம்பிகள் சுவாமிகள் சோமாசி மாறநாயனாரை பற்றி ஒரு திருப்பாடல் அமைத்து பாடி அருளியிருக்கின்றார்கள். அந்த திருப்பாடல் பின்வருமாறு: சூதப்பொழில் அம்பர் அந்தணன் சோமாசி மாறன் என்பான் வேதப் பொருள் அஞ்செழுத்தும் விளம்பியல்லான் மொழியான் நீதி பரம் மன்னு நித்த நியமம் பறவை என்னும் மாதுக்கு காந்தன் வன்தொண்டன் தனக்கு மகிழ் துணையே என்பது திருப்பாடல். மாமரங்கள் மிக்க சோலைகள் சூழும் திரு அம்பர் என்ற திருத்தலத்தில் வாழும் மறையவர் சோமாசி மாறன் என்று சொல்லப்படுபவர். இன்றும் கூட இந்த அம்பர் நகரை சுற்றிலும் மாமரங்கள் மாஞ்சோலைகள் அதிகம் இருக்கின்ற வளத்தை நாம் காணலாம். அத்தகைய சோமாசி மாறநாயனார் வேதங்களின் உட்பொருளாய் விளங்கும் திருவைந்தெழுத்தினை இடையறாமல் சொல்லுவதோடு அன்றி வேறு எந்த ஒரு மொழியும் பயிலாத நித்திய நியமமாக சிவன்பால் பொருந்திய நியத்தியில் வரும் நித்த நியமம் பூண்டவர். அவர் பறவையார் என்று சொல்லப்படுகின்ற அம்மையாரின் கணவராகிய வன்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மகிழ்ச்சி பொருந்திய துணைவராக இருப்பவர் என்பது இத்திருப்பாடலின் பொருள். இனி விரிநூலாகிய பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைக்கின்ற புராணம் சோமாசி மாறநாயனார் புராணம். 5 திருப்பாடல்களில் இத்திருப்புராணத்தை அருளியிருக்கின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். சோமாசி மாறநாயனார் புராணம் என்பது சோமாசி மாறநாயனாரது சரித வரலாறும் பண்பும் கூறும் பகுதி. 6வது சருக்கமாகிய வம்பரா வரிவண்டு சருக்கத்துள் 6வது புராணமாக சோமாசி மாறநாயனார் புராணத்தை கூற தொடங்குகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். முதல் திருப்பாடல் பின்வருமாறு: சூதம் பயிலும் பொழில் அம்பரில் தூய வாய்மை வேதம் பயிலும் மறையாளர் குலத்தின் மேலோர் ஏதம் புரியும் மெயில் செற்றவர்க்கு அன்பர் வந்தால் பாதம் பணிந்து அமுது ஊட்டு நற்பண்பின் மிக்கார். மாமரங்கள் மிகுந்து விளங்கும் சோலைகள் சூழ்ந்த திரு அம்பர் என்ற நகரிலே
தூய்மை செய்யும் வாய்மை உடைய வேதங்களை பயிலும் மறையவர்களது குலத்தில் மிக மேம்பாட்டோடு விளங்குபவர். உலகுக்கு கேடு செய்த மும்மதில்களையும் எரித்த இறைவருக்கு அன்பர்கள் வந்தால் அவர்கள் திருவடிகளில் பணிந்து திரு அமுது ஊட்டுகின்ற நல்ல பண்பில் மிகுந்தவர். இவர் பிறப்பால் அந்தணராக அமைவதோடு மட்டுமல்லாமல் பயிலும் ஒழுக்கத்தாலும் அந்தணராக சிறப்புற்று விளங்குபவர். 2வது மற்றும் 3வது திருப்பாடல்கள். யாழின் மொழியால் தனிப்பாகரை போற்றும் யாகம் ஊழின் முறைமை வழுவாது உலகங்களான ஏழும் உவப்ப புரிந்து இன்புறச் செய்த பேற்றால் வாழும் திறம் ஈசர் மலர்கழல் வாழ்த்தல் என்பார். எத்தன்மையராயினும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அத்தன்மையர் ஆனமை ஆள்பவர் என்று கொள்வார். சித்தம் தெளிய சிவன் அஞ்செழுத்து ஓதும் வாய்மை நித்தம் நியமம் என போற்றும் நெறியில் நின்றார். யாழ் போன்ற இனிய மொழியினை உடைய உமையம்மையாரின் ஒரு தனிப்பாகராகிய சிவபெருமானை போற்றும் சிவ யாகத்தினை வழிபடும் விதிமுறை தவறாமல் செய்து வருபவர். அதனை 7 உலகங்களும் மகிழ்ந்து இன்புறும்படி செய்து வரும் பேற்றினை உடையவர். சிவபெருமானை நோக்கிச் செய்யும் யாகம் சிவயாகம். இந்திரன், பிரம்மா, திருமால் முதலிய மற்றைய தேவர்களை நோக்கிச் செய்யும் யாகம் அவை காமிய யாகங்கள். அதிலிருந்து வேறுபட்டது சிவயாகம். மற்றைய யாகங்களெல்லாம் அதற்குரிய பலன்களான ஸ்வர்காதி போகங்களை தந்து முடிவில் அந்த புண்ணியம் நிறைவு பெற்றவுடன் மறுபடியும் பிறவியில் வீழ்த்துவன. ஆனால் சிவ யாகங்கள் அவ்வாறு இல்லாமல் மீளா நெறியாகிய வீடு பேற்றுக்கு ஹேத்துவாவன. திருஞானசம்பந்த பெருமான் புராணத்திலே திருஞானசம்பந்த பெருமானின் திருத்தகப்பனார் சிவபாத ஹிருதயர் இச்சிவ யாகத்தை செய்து வந்தார் என்றும், இந்த யாகம் நடைபெறும் பொருட்டு ஆளுடைய பிள்ளையார் சிவன்பால் வேண்டி பொருள் பெற்று தந்தார் என்ற வரலாறுகளையெல்லாம் நாம் முன்பு பார்த்திருக்கின்றோம். இத்தகைய சிவ யாகங்களினால் அரும் கலி நீங்கி இந்த உலகம் இன்புற்று ஓங்கும் என்பது திருவாக்கு. சிவ யாகங்கள் செய்யப்பெறும் பேறு பெற்றமையால் சிறப்புற்றவர். இத்தகைய துணிவு வருவதற்கு முன்னை தவம் வேண்டும். சோமாசி மாரநாயனார் இத்தலத்தில் செய்த இந்த யாகத்தின் சிறப்பு பற்றி வழங்கும் தல மகாத்மிய சிறப்பு வரலாறு இந்த இடத்தில் தெய்வ சேக்கிழார் பெருமானால் குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது. அத்தகைய சோமாசி மாரநாயனார் குலம் முதலியவற்றால் எந்த தன்மை உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் சிவபெருமானுக்கு அன்பர்கள் என்றால் அவரே நம்மை ஆளுடையவர்கள் என்ற முடிவு கொண்டு சித்தம் தெளிவு பெறும் பொருட்டு சிவனது திருவைந்தெழுத்தினையும் விதிப்படி ஓதுகின்ற வாய்மையினையை நித்தமும் தம் நியமமென கொண்டு போற்றுகின்ற ஒழுக்கத்தில் நிற்பவர். குலம், நலம், பண்பு முதலியவற்றால் கீழானவர்களாக இருந்தாலும் சிவபெருமானுக்கு அன்பர் என்றால் அவரே நம்மை ஆளாக உடையவர், அவருக்கு நாம் அடிமை செய்வோம் என்ற நற்பண்பினை உடையவர். அஞ்செழுத்தும் விளம்பியல்லான் மொழியான் நித்த நியமன் என்று நம்பியாண்டார் நம்பிகள் கூறியபடி தெய்வ சேக்கிழார் பெருமானும் இந்த இடத்தில் அதனையே வலியுறுத்தி கூறுகின்றார். திருவைந்தெழுத்தை ஓதும் நித்த நியமமானது சித்தம் தெளிவிக்கும் சிறந்த சாதனமாகும். அதனை விதி எண்ணும் அஞ்செழுத்தே என்று சிவஞான போதம் கூறுகின்றது. இவற்றின் பொருளையெல்லாம் அனுபவமுடைய தேசிகரிடம் நேரே பாடம் கேட்டு உணர வேண்டியது. இனி 4வது திருப்பாடல். சீரும் திருவும் பொழியும் திருவாரூர் எய்தி ஆரம் திகழ் மார்பின் அணுக்க வன்தொண்டர்க்கு அன்பால் சாரும் பெரு நண்பு சிறப்பு அடைந்து தங்கி பாரும் விசும்பும் பணியும் பதம் பற்றியுள்ளார். திருவாரூர் அது சிறப்பும் சைவ மெய்த்திருவும் மிகவும் நல்கும் திருவாரூர். திரு என்பது சைவ மெய்த்திரு, முக்தி திரு. இது இறைவர் சார்பால் வருவது. சீரும் திருவும் பொழியும் சீர் என்பது சைவச் சிறப்பு. இது அடியார் கூட்டத்தால் வரும் நலம். இந்த இரண்டும் மிக நன்றாக திகழ்வது திருவாரூர். தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை அருளியதனால் வரும் சீரும், திருவாரூரில் பிறக்க முக்தி என்ற விதியினால் வரும் முக்தி திருவும் இந்த பதியில் வழங்கும் நிலை. அத்தகைய திருவாரூரில் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மன்னர் திருவும் வைதிகத் திருவும் விளங்கும் கோலத்துடன் இறைவரது ஆணைப்படி அங்கே அருளி வருபவர். அத்தகைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு
அணுக்கத் தொண்டராகிய வன்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் மிகுந்த அன்பு கொண்டு பெரும் நட்பினை சிறப்பாக பெற்று அங்கேயே தங்கி நிலவுலகும் விண்ணுலகும் பணிகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடிகளையே பற்றாக அடைந்துள்ளவர் சோமாசிமார நாயனார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருப்பாதங்களை வானத்தில் உள்ளவர்களும் பணிவார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முன்பு ஹாலால விஷத்தை மிகச் சிறு அளவினதாக ஆக்கி இறைவனிடம் கொண்டு வந்து கொடுத்து தேவர்களை காத்தவர். அதோடு இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக திரு அவதாரம் செய்துள்ள நிலையில் திருக்கயிலாயம் செல்லும் பொழுது இந்திரன், மால், பிரம்மன் முதலிய வானவர்களெல்லாம் வந்து போற்றி எதிர்கொண்டு அழைத்துச் செல்ல வெள்ளை யானையின் மேல் திருக்கயிலையில் சென்றடைய இருக்கின்றவர். எனவே பாரும் விசும்பும் பணியும் பதம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருப்பாதங்கள். அத்தகைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருவடிகளையே பற்றாக அடைந்துள்ளவர் சோமாசிமார நாயனார். இனி 5வது திருப்பாடல். துன்றும் புலன் 5உடன் 6 தொகுத்த குற்றம் வென்று இங்கு இது நன்னெறி சேரும் விளக்கம் என்றே வன்தொண்டர் பாதம் தொழுதான சிறப்பு வாய்ப்ப என்றும் நிலவும் சிவலோகத்தில் இன்பமுற்றார். சோமாசிமார நாயனார் 5 சேட்டைகளையும் 6 குற்றங்களையும் வெற்றி கொண்டவர். 5 புலன்களையும் வெல்லுதல் என்பது 5 புலன்களின் வழி தாம் நிற்காமல் தாம் செல்லாமல் அந்த 5 புலன்களையும் தம்முடைய வழியில் நிற்கும்படி அடக்கி ஆளுதல். அடக்குதல் என்பது அவைகள் செயல் செய்ய ஆற்றலில்லாமல் ஒடுக்குதல் அல்ல, அவைகளை தம் வழியில் நிறுத்துவது என்பது ஆகும். 5 அடக்கில் அச்சேதனமாம் ஒன்றிட்டு 5 அடக்கா அறிவறிந்தேனே என்று திருமந்திர திருவாக்கு கூறுகின்றது. கண்கால் காண்மின்களோ செவிகால் கேள்மின்களோ என்பது முதல் வரும் ஆணையின்படி 5 நம்முடைய பணி கேட்டு ஒழுகி நிற்க பணித்தலே அவைகளை வெற்றி கொள்ளுதல் என்று அர்த்தம். அவ்வாறு வெற்றி கொள்ளாவிட்டால் அன்பர்கள் வந்தால் பாதம் பணியும் அந்த தன்மையும் நற்பண்பும் அவர்களுக்கு அமுது ஊட்டுகின்ற நற்பண்பும் ஈசர் மலர்கழல்களை வாழ்த்துதல் என்ற துணிவும் சித்தம் தெளிய சிவன் அஞ்செழுத்து ஓதும் நித்த நியமமும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பாதங்களை பற்றுக்கோடாக கொண்ட நிலையும் இந்த 5 வெற்றி கொண்டால்தான் நிகழ்விக்க முடியும். இனி 6 குற்றங்களை வெற்றி கொண்டவர். 6 குற்றங்கள் என்பவை காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்பன. இவற்றை வெற்றி கொள்ளுதல் என்பது இவைகளெல்லாம் தம்மிடம் அணுகாமல் காத்தல் என்று பொருள். அவ்வாறு 5 சேட்டைகளையும் 6 குற்றங்களையும் வெற்றி கொண்டு இம்மையில் சைவ நன்னெறியில் சேர்ந்து உய்யும் விளக்கம் இஃதுதான் என்று துணிந்து வன்தொண்டரது திருவடிகளை தொழுது அதனால் சிறப்பு வாய்க்கப் பெற்றவர் சோமாசிமார நாயனார். இருளில் செல்பவர்களுக்கு குழியும் வழியும் காட்டி உதவும் விளக்கு போல இருள் உருவமாகிய ஆணவம், புலன் இன்பங்கள், காமம் முதலிய குற்றங்கள் முதலாகிய கேடுகள் நிறைந்த இந்த உலக யாத்திரையில் நமக்கு வழிகாட்டி நல்ல வழியிலே படுத்தும் உதவி சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருப்பாதம் பணிவதுதான். அது ஒன்றே இருளை நீக்கி ஒளியை காட்டி நம்மை நல்ல வழியில் செலுத்தும். எனவேதான் திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் பாடி அருளினார். ஒருவர் சரணமே சரணமாக வந்தடைந்தோமே என்றும் ஆசிரியர் கூற இருக்கின்றார். அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருவடிகளை தொழுது அதனால் பெற்ற சிறப்பு வாய்க்கப் பெற்றமையினால் என்றும் அழியாத நித்தியமாகிய சிவலோகத்தில் வாழும் இன்பத்தினை பெற்றார் சோமாசிமார நாயனார். இது மீளாத இன்ப நிலையாகிய முக்தி இன்பம். அங்கே சோமாசிமார நாயனார் சேர்ந்து இன்பமுற்று இருக்கின்றார். இந்த திருப்புராணத்தில் வேதம் பயிலும் மறையாளர் குலத்தின் மேன்மையால் அவர் பணியும், அதாவது சோமாசிமார நாயனாரது திருப்பணியும், யாகம் புரிந்ததனால் சிவன் உணர்வான வாழ்வும், இந்த 2 முறையே அடியார்களை தலைவராக கொண்டு
ஒழுகும் நிலையும் சிவபெருமானின் திருவைந்தெழுத்து ஓதும் நித்த நியமமும் கைவரப் பெற்றனர். இவற்றின் பயனாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளது பெரு நண்பும் அதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாதம் பற்றும் நிலையும் அதையே துணையாக கொண்டு சிவலோக வாழ்வும் பெற்றார் சோமாசிமார நாயனார் என்று காரண காரிய முறையாக வைத்து இத்திருப்புராணத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளியிருக்கின்றார். இவ்வாறு சோமாசிமார நாயனாரது திருப்புராணம் நிறைவு பெறுகின்றது. எம்பிரான் சோமாசிமார நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. தற்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சருக்கம் வம்பரா வரிவண்டு சருக்கம் என்ற 6வது சருக்கம். பெரிய புராணத்தின் 13 சருக்கங்களிலே 6வது சருக்கம். திருத்தொண்ட தொகையின் 5வது திருப்பாடலுக்கு ஏற்ற வகையில் அருளப்பட்ட சருக்கம். திருத்தொண்ட தொகையின் 5வது திருப்பாடலில் போற்றப்பட்ட நாயன்மார்களின் புராணம் முழுவதும் சோமாசிமார நாயனாரது புராணத்தோடு நிறைவு பெறுகின்றது. வம்பரா வரிவண்டு மணனார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் என்றபடி திரு ஞானசம்பந்த பெருமான் திருப்புராணத்தை சிந்தித்தோம். ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் என்றபடி ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம் அதனுள்ளே சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருப்புராணத்தின் மத்திய பாகத்தை சிந்தித்தோம். நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்ற வகையில் திருமூல தேவநாயனாரது திருப்புராணத்தை சிந்தித்தோம். நாட்டமிகு தண்டிக்கும் மூர்கர்க்கும் அடியேன் என்ற வகையில் தண்டி அடிகள் நாயனார் புராணத்தையும் மூர்க நாயனார் புராணத்தையும் சிந்தித்தோம். அம்பரான் சோமாசிமாறனுக்கும் அடியேன் என்ற வகையில் சோமாசிமார நாயனாரது திருப்புராணத்தை சிந்தித்தோம். இவ்வாறு இந்த சருக்கத்தில் திரு ஞானசம்பந்த பெருமான், ஏயர்கோன் கலிக்காம நாயனார், அதனுள்ளே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவரலாறு, திருமூலதேவ நாயனார் திருவரலாறு, தண்டியடிகள் நாயனார், மூர்க நாயனார், சோமாசிமார நாயனார் என்று வரிசையாக இந்த சருக்கத்திலே அமைந்த புராணங்களை அத்திருப்பாடலுக்கு ஏற்ற வகையிலே சிந்தித்தோம். இனி இந்த திருப்பாடலில் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று நிறைவு அடி வருகின்றது. இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்றார், வம்பரா வரிவண்டு என்னும் இத்திருப்பாட்டினுள் துதிக்கப்பட்ட அடியவர்கள் 6 பேர். இந்த 6 அடியவர்களுக்கும் தனி தனி அடியேனாகிய ஆரூரனாகிய நான் திருவாரூர் அம்மானுக்கும் அடிமையாவேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளுகின்றார். எனவே இதற்கு ஏற்றவாறு திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் சுவாமிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் துதியினை அமைக்கின்றார். அந்த திருப்பாடல் 40வது திருப்பாடல் திருத்தொண்டர் திருவந்தாதியில் பின்வருமாறு: துணையும் அளவும் இல்லாதவன் தன்னருளே துணையா கணையும் கதிர் நெடுவேலும் கருத்த கயல் இணையும் பிணையும் நிகர்த்த கண் சங்கிலி பேர் அமைத்தோள் இரண்டும் அணையும் அவன் திருவாரூரன் ஆகின்ற அற்புதனே என்பது திருப்பாடல். ஒப்பும் அளவும் இல்லாத இறைவரது திருவருளையே துணையாக கொண்டு அம்பினையும் ஒளி பொருந்திய நெடிய வேலையும் கருத்த 2 கயல் மீன்களையும் பெண் மானையும் ஒத்த கண்களை உடைய சங்கிலி அம்மையாரின் திருக்கணவராக வாய்க்கப்பெற்றவர் அவர் திருவாரூரர் என்று சொல்லப்படக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரே அற்புதர் ஆவார் என்று நம்பியாண்டார் நம்பிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் துதியினை அமைக்கின்றார். தொகை நூலில் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அமைத்த அந்த அடிகளுக்கு ஏற்ப இனி இதே முறையை பின்பற்றி விரிநூலாகிய பெரிய புராணத்தின் வம்பரா வரிவண்டு சருக்கமாகிய இந்த சருக்கத்தின் நிறைவு திருப்பாடலாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளது துதிகளை தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒரு திருப்பாடலில் அமைத்து காட்டுகின்றார். இந்த முறைமையினை நாம் ஒவ்வொரு சருக்கத்தின் நிறைவிலும் பார்க்கின்றோம். ஒவ்வொரு சருக்கத்தின் நிறைவிலும் சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனாருக்கு ஒரு துதியினை அமைத்து தெய்வ சேக்கிழார் பெருமான் போற்றுவதை நாம் காண்கின்றோம். அந்த வகையில் இந்த சருக்கத்தின் நிறைவாக அமைந்த சுந்தரமூர்த்தி நாயனார் துதி பெரிய புராணத்தில் 3635வது திருப்பாடலாக அமைகின்ற பாடல். பனையும் தடமும் புடைசூழும் ஒற்றையூரில் பாகத்தோர் துணையும் தாமும் பிரியாதார் தோழத் தம்பிரானாரை இணையும் கொங்கை சங்கிலியார் எழில் மென் பனைத்தோள் எய்துவிக்க இணையும் ஒருவர் சரணமே அரணமாக அடைந்தோமே. இதன் பொருள்,
வயல்களும் வாவிகளும் பக்கமெங்கும் சூழும் திரு ஒற்றியூரிலே ஒரு பாகத்திலே துணைவியாராகிய உமையம்மையாரும் தாமும் பிரியாது உள்ளவராகிய இறைவர் தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சங்கிலி அம்மையாரை திருமணம் செய்து கொள்ளும்படி செய்ய, அத்தகைய ஒருவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடிகளையே நமக்கு காப்பாக அடைந்தோம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் துதியினை அமைத்து அருளியிருக்கின்றார். இத்திருப்பாடலுடன் 6வது சருக்கமாகிய வம்பரா வரிவண்டு சருக்கம் நிறைவு பெறுகின்றது. இனி தொடர்ந்து 7வது சருக்கமாகிய வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் அமைய இருக்கின்றது. அதனை தொடர்ந்து சிந்திப்போம். எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி. தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. உரையாசிரியர் சிவகவிமணி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.